வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே மக்கள் கொண்டாடி தீர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அண்ட் ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக ரன் ஆகிட்டு இருக்குது. அந்தளவுக்கு கன்னடா இண்டஸ்ட்ரி இந்த படம் பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கன்னட காமெடி ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கு ஸூ ஃப்ரம் ஷோ. ஸோ இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஷோஸ் இந்தியிலேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் கன்னடாவில் முக்கியமாக இங்கிலீஷ் அப்டேட்ஸோட நம்ம தேட்டர்ஸில் இருக்குது. ஸோ இந்த படம் உண்மையாகவே ஒருத்தான படமா இல்லை ஓவர் ரேட்டான படமா அப்படின்றத நம்ம டீட்டெயிலான விமர்சனத்தை பார்க்க போகிறோம். விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். ஷூ ஃப்ரம் ஷோ, அதாவது சுலோக்ஷனா ஃப்ரம் சோமேஸ்வரா அப்படின்ற விரிவாக்கம். ஸோ இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா ரவி அண்ணா அப்படின்றவர் ஒரு பெரிய ஆள். அவரை கேட்காம எந்த ஒரு நல்லது கெட்டதுமே இந்த ஊருக்குள்ளே நடக்காது. ஸோ அந்த ஊரில் ஒரு லேடி இறந்துடுறாங்க. லேடி இறந்து 2 நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே படையல் போடுறாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க சாப்பிட்டு போவான்ற ஒரு ஐதீகம். அதனால் ஊர் மக்கள் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுற தருணத்தில் இன்னொரு லீடர் இருக்கார். அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அர்ஜென்ட்டாக அந்த வீட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது ஊர் மக்கள்லாம் பார்த்து மிரண்டு போகிறாங்க. ஒருவேளை பேய் பூந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்காங்க. இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா அந்த லீடு தன்னுடைய க்ரஷ் வீட்டில் அவங்க குளிச்சுட்டு இருக்கிறத எட்டி பார்க்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ மாட்டிக்கிறாரு, ஓடுறாரு. 2 பேர் துரத்தி அவங்களை பிடிச்சிடுறாங்க. இவனடா நைட்டில் விளாட்றான், ஒருவேளை பேய் பிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை அவர் யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறாரு, ஆமாம் பேய் தான் பிடிச்சின்ற மாதிரி பேய் மாதிரி டான்ஸ் ஆடலாம் ஆடுறாரு, பயமுடுத்துறாரு. ஸோ மக்கள் ஒரு 2-3 பேர் பயந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய பூசாரியை கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு, ஏதோ சுலோக்ஷனா அப்படின்ற மாதிரி சொல்கிறான், போய் அந்த சுலோக்ஷனா யாருன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அப்போ தான் நம்ம பேயை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையாகவே பேய் பிடிச்சிருக்கா இல்லை இந்த பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ட்ராமாவை இவர் எப்படி மக்களை வச்சு செஞ்சார், இல்லை மக்கள் இவரை வச்சு செஞ்சாருன்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த படம் எடுத்துக்கிட்ட அந்த கதைகளும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு சொல்லலாம். எப்படி நம்ம தமிழில் முண்டாசப்பட்டி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி த்ரில்லராக அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி ட்ராமா வித் த்ரில்லரோட அமைஞ்சதுன்னு தான் சொல்லி ஆகணும். படம் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே அந்த கோரான கதையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு சில இடங்களில் அதை தவற விட்டாங்க. அதை நம்ம நெகட்டிவில் சொல்லுவோம். ஸோ ஆனால் எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டை எடுத்துக்கிட்ட விதத்தில் முக்கியமாக ப்ரெசன்டேஷன் வைஸாக நம்மளுக்கு ரொம்பவே சிறப்பாக காமிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்துலேயே இந்த படத்தை நம்மளை உட்கார வச்சுட்டாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் எழுதப்பட்ட விதம், அந்த ஒவ்வொரு கேரக்டரை இன்ட்ரோ பண்ண விதம், அதுலேருந்து கதையை ஆரம்பித்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று உள்ளே ஆட் ஆகும்போது அவங்க சுவாரஸ்யப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் கேரக்டராக தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். முக்கியமாக இதில் லீடுலாம் யாருமே கிடையாது. லீடை தாண்டி எல்லாருமே இதில் லீடுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லாருடைய நடிப்பும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் தான் இந்த படத்தினுடைய பலம்லாம். லைக் ரவி அண்ணா கேரக்டராக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய லீடான JB டுமினைட் அவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் மற்றும் நடிகர். ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா அந்த ரவி அண்ணா கூட இருக்கிற 3 பேர்கள், அப்புறம் ஆட்டோக்காரரு, அப்புறம் பாவண்ணான்னு ஒருத்தர் வருவார், அப்புறம் செகண்ட் ஹாஃபில் நடிக்கிற ஒரு லேடியாக இருக்கட்டும், அதுமாதிரி அந்த லீடோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அவங்க பாட்டியாக இருக்கட்டும், ஊர் மக்களாக இருக்கட்டும், எல்லாரோட நடிப்புமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பெரிய படம். ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமாகவே இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே நகர்த்தப்பட்டது. அதுவே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ரொம்ப ரொம்ப ப்ரெசன்டேஷன் வைஸாக ஒரு சூப்பர் கிரிப்பிங்காக அந்த ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராகவே போயிருந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபன் எலிமெண்ட் ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த ஃபன் எலிமெண்ட் எல்லாமே ரசிக்கக்கூடிய வகையிலேருந்து நம்மளுக்கு புரியும்படியாகவே இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். அது முக்கியமாக ஃபேஷியல் வைஸாகவும் விஷுவல் வைஸாகவும் அந்த காமெடிகள் நம்மளுக்கு சேர்ந்தது ரொம்பவே நல்லா இருந்தது தான் சொல்லி ஆகணும். அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இந்த படத்தினுடைய மியூசிக்கை பற்றி பாராட்டணும். மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. இந்த மூடை செட் பண்ணுறதே இந்த படத்தினுடைய மியூசிக் தான் சொல்லி ஆகணும். அந்த வில்லேஜ் மக்கள் அவங்களோட வாழ்வியல் அதுக்கேற்ற மாதிரியான மியூசிக், அதுமாதிரி ஒவ்வொருத்தவங்களோட இன்ட்ரோவுக்கு அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு டில் கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த மியூசிக் ஒரு பெரிய பலமாக அமைஞ்சது. அண்ட் இந்த படத்தினோட விஷுவல் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப டாப் நாச்சான ஒர்க். ரொம்ப க்ளீன் அண்ட் கட்டாக இந்த ஊரை அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. நம்ம லிட்டரலி ஒரு மலையாள படம் பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தினுடைய மற்றும் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த எடுத்துக்கிட்ட கதையை கடைசி வரைக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதை கொண்டு போயிருந்தார். அண்ட் ஒரு சில ஆட் ஆன் சீக்வன்ஸும் வருது, அதுவும் ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. அது செகண்ட் ஹாஃபில் அது இருக்குது. அதை காட்டின விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த பேய் பிடிச்சது அப்படின்றத தாண்டி அந்த பேய் பிடிச்ச விஷயத்தை வேறு மாதிரி நம்மளுக்கு சூப்பராகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா ராஜ்பி ஷெட்டி ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் படம் ஒரு பயங்கரமான டாப் கியர் போட்டு அவர் தான் சொல்லணும். அவர் வர சீக்வன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் விழுந்து சிரிக்கக்கூடிய வகையில் இருக்கும். எஸ்பெஷலி ஒரு சீன்ஸ் இருக்குது, பேய் அதாவது பேய் மாதிரி இருக்கிற மனுஷன் என்ன பண்ணிடுவார், ராஜ்பி ஷெட்டி பயங்கரமாக குச்சி வச்சு அடிப்பார்.
ராஜ்பி செட்டி வந்து அழுவ தாங்க முடியாது, பயங்கரமாக அழுதுட்டு வெளியே வருவார். ஆனால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜன்னல் கிட்ட வரும்போதெல்லாம் சும்மா கெத்தாக வருவார். ஆனால் ஜன்னல் தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா காலில் சுரிஞ்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு வருவார். ஸோ அவரோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்தது தான் சொல்லி ஆகணும். நான் இப்பயும் சொல்கிறேன், ஒரு முண்டாசு பட்டு பார்த்து நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இன்னும் இந்த மாதிரி நல்லா வந்திருக்கலாம்னு அப்படின்னு எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காமெடி. ஸோ காமெடிஸ் இன்னுமே இந்த படத்தில் நிறைய ஆட் ஆன் ஆயிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் முண்டாசு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில் காமெடியை வந்து பூந்து விளாண்டுருப்பாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு இந்த படத்தில் காமெடி கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கம்மியாயிடுச்சு அப்படின்ற ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே அந்த ஃபன் எலிமெண்ட் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லையும் ஓரளவுக்கு கொண்டு வந்தாங்க. பட் ஒரு கேரக்டர் ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த சுலோச்சனாவோட பொண்ணை வந்து காட்டுறதுக்கப்புறம் வர சீக்வன்ஸ் எல்லாமே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபன் எலிமெண்ட் கொஞ்சமாக கம்மியாகிடுது. இந்த படத்துக்கு தேவையான போர்ஷன் தான். பட் இருந்தாலும் இந்த ஃபன் எலிமெண்ட்டில் இவங்க வந்து கான்செப்ட் கொஞ்சம் தவற விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோண வைக்குது. ஸோ ஃபன் எலிமெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் அந்த ஃபன் எலிமெண்ட் வருது. ஸோ நடுவில் இன்பிட்வீன் கேப்பில் வந்து மிஸ் ஆகிடுது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தி ஃபீலும் வர ஆரம்பிக்குது. அதேமாதிரி ஒரு கட்டத்தை அது வந்து கொஞ்சம் யூஸ்வல் படம் மாதிரி தானே காட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க தோணுது எனக்கு. ஏன்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இப்படி தான் அமைய போகுது, இந்த மாதிரி தான் ரிலீஃப் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்தது. மற்றவங்களுக்கு வியூவர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, இருந்தால் அது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்தது. அண்ட் அந்த கேரக்டர் உள்ள ஒரு கொண்டு வராங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இன்னுமே கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் என்கேஜ் பண்ணியிருக்கலாம். வேறு மாதிரியான மூடில் வந்து என்கேஜ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைகள் ஃபோனை தேடி போயிடுது. ஸோ மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முண்டாசு பட்டி மாதிரியான படம் பார்க்கணும் அப்படின்ற ஐடியா கொடுக்க பட்சத்தில் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஒர்த்தான படமாக தான் இந்த படத்தை பார்க்குறேன். பட் வந்து பர்சனலாக நான் சொல்கிறேன், ஓவர் ரேட்டட்னு இதை சொல்ல முடியாது, ஓவர் ரேட்டடும் சொல்ல முடியாது, அதுமாதிரி ரொம்ப லோவான படம் சொல்ல முடியாது. ஒரு ஒர்த்தான படம், அவ்வளோதான். ஸோ வந்து இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஸ்டே வித் மீ FTFS with மோகி.